மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சென்னையை தாக்கிய விஜய் புயல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சென்னையே இன்றைக்கி ஸ்தம்பிச்சு போச்சு தளபதியின் தரிசனத்தால். ஸோ பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். எதை பற்றி அப்படின்னாக்கா, கடந்த 2 நாளாக, அதாவது நேற்று முந்தானேத்து, இந்த 2 நாளில் மட்டும் நடந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, திமுகவினர்கள் எந்த அளவுக்கு அராஜகம் பண்ணியிருக்காங்க. அதாவது டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. இந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, நடக்கிற எல்லா விஷயத்தையும் உடனுக்குடனே அப்டேட் பண்ண முடியும். அப்படி இருக்கும் போதே இவனுங்க இவ்வளோ பித்தலாட்டம் பண்ணுறான்னா, நம்ம தாத்தா காலத்தில் என்னென்ன பண்ணியிருப்பானுங்க இவனுங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. என்னென்ன பண்ணாங்க எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ப்ளஸ் தளபதி அவர்களோட தரிசனமாக இருக்கட்டும், சென்னை சம்பித்த தருணமாக இருக்கட்டும், அதை பற்றியும் லைட்டாக இந்த வீடியோவில் பார்த்துரும். தளபதியோட வருகைக்காக பல பேர் பல விஷயங்கள் பண்ணாங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் நாம் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதையும் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல் விஷயம், ஒரு நல்ல விஷயத்துலேருந்து ஆரம்பிப்போம் நம்ம. அதாவது தளபதி அவர்களின் சென்னை தரிசனம் அப்படி சொல்லக்கூடாது, சென்னையை தாக்கிய தளபதி புயல், விஜய் புயல் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. உண்மையிலேங்க, அதாவது இது வரைக்கும் தளபதி அவர்கள் போன இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பரப்பளவு பெருசாக இருக்கும். அவர் போகும்போது ஒரு கூட்டம் வந்து வந்தாலும் பெருசாக தெரியாது. ஆனால் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஸ்தம்பிக்கிற அளவு கூட்டம் இருக்கும். சென்னை உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை எந்த அளவுக்கு குறுகிய சாலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக வள்ளூர் கோட்டம், டி நகர், எக்மோர், இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, விஜய் அவர்கள் உள்ளே வராருனாக்கா போக்குவரத்து என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க நீங்க. அப்படியாப்பட்ட கொம்பன் வந்து இன்னைக்கு சென்னையில இறங்கிட்டாப்ல அப்படின்ற மாதிரி சொல்லணும். வேற லெவலுங்க. உண்மையிலே சென்னை ஸ்தம்பிச்சு போச்சு அப்படின்னு சொல்லணும். தளபதி விஜய் அவர்களை பார்க்கறதுக்காக அந்த மக்கள் பண்ண விஷயங்கள், இந்த கம்பிகள் போட்டிருப்பாங்க பார்த்துக்கலாம், பார்க்கு காம்பவுண்ட்லாம் கம்பிகள் போட்டிருப்பாங்க கூரா, அந்த கம்பியை கூட பார்க்காம, அது இன்கேஸ் குத்துச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க நீங்க. ஆனால் அதை கூட பார்க்காம அப்படியே ஒரு அம்மா இறங்கி தாண்டி போறதா இருக்கட்டும், தளபதி அவர்கள் மேல அந்த அளவுக்கு ஒரு பற்று. அதாவது என் தலைவனை நான் பார்த்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊருக்கும் போறாரு. இன்னைக்கு என் ஊருக்கு வந்திருக்காருன்னு எனக்கே நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க சென்னையில். தலைவர் வந்து நுங்கம்பாக்கம் வந்துட்டாரா அப்படின்னா, டே லைவை போட்டு பாடுறா, அவர் எங்கே இருக்காருன்னு தெரிய போகுதுரா அப்படின்னா, இல்லை கூட்டம் பயங்கரமாக இருக்குது, எப்படிங்க கிட்ட போயிட முடியுமான்னாங்க. அதெல்லாம் தெரியாதா, என்ன கேட்குறேன் நான் ஜோசிக்காரனா நான் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு தளபதி விஜய் அவர்களுக்கு. ஒரு அம்மா அதை தாண்டி போன காணொலி பாருங்களேன். இப்போ வந்து தளபதி அவர்களை வந்து மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்றாங்க அப்படின்றத பார்த்தோம். இன்னொரு சோகமான விஷயம் என்னன்னாக்கா, தளபதியை பார்க்க வந்த கூட்டத்தில் வந்து ஒரு பெண்மணியோட தாலி செயின் வந்து அறந்தைக்கு கீழே விழுந்திருக்கு. அதுக்கு வந்து அவங்க ரொம்ப பதறிட்டாங்க. ஐயோ என் செயின் போச்சு, யாரோ வாண்டடா திருடிட்டு தான் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓரளவுக்கு இது பண்ணிட்டாங்க. அது உண்மையிலே திருடிட்டு போனாங்க வாண்டடா அப்படின்றத நம்மளால ஏற்றுக்க முடியாது. வாண்டடா ஒருத்தர் திருடிட்டு போறானா அது வரைக்கும் நீ என்னமா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லையா கேள்வி. ஸோ அது அறந்து கீழே விழுந்திருக்கு. அதுக்கு இன்னொரு சாட்சியம் இருக்கு. அது என்னன்னா, கீழே விழுற ஒரு சின்ன குண்டுமணி மாதிரி ஏதோ ஒன்று கொண்டு வந்து ஒரு காவலர் கொடுக்குறாரு, அதுக்கப்புறமா கீழே இருக்குதாமா முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கூட்டத்தில் தன்னோட தாலி செயின் அறந்து விழறது கூட தெரியாமல் அந்த அம்மா வந்து அவ்வளோ மெய் மறந்து பார்க்குறாங்க. நான் இது மூலியமா அந்த பொதுமக்களுக்கு, அதாவது தளபதி அடுத்தடுத்த கூட்டங்களுக்கு வராரு இல்லையா, அந்த இடத்துல ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அதுக்கு வேற ஒருத்தர் மேலே பழி போடுறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. எப்படி சொல்கிறதுனா, இப்போ கீழே ஒரு குண்டுமணி கிடச்சிது, அறுத்துட்டு போகிறவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருக்கணும், ஏன் குண்டுமணி எல்லாம் கீழே போட்டு போகிறான் யோசிச்சு பாருங்க நீங்கள். அப்போ இவங்க அந்த கூட்ட நெரிசலில் மேபி அது அறற ஸ்டேஜில் இருந்திருக்கலாம், வாட் எவர் நம்ம பார்க்கல. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு பழியை ஒருத்தர் மேலே போடக்கூடாது. நம்ம தான் நம்ம பொருளை வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இன்னும் சொல்ல போனால், நான் கையில் ஒரு பிரேஸ்லெட் போட்டிருப்பேன். அந்த பிரேஸ்லெட் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணன் ஈசிஆர் சரவணன் இருக்கார் இல்லையா, அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு மண்டபத்தில் கொண்டாடினாங்க எல்லாரும். மே மாதம் நினைக்கிறேன், போன மே மாதம். அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த செயின் வந்து ஒருத்தரோட பேண்ட் ஹூக்கில் வந்து மாட்டி அறந்து, எனக்கே தெரியல அறந்துடுச்சு, கை மட்டும் இழுத்தா மாதிரி. ஏன்னா க்ரௌடு அந்த அளவுக்கு ஒரு க்ரௌடு. அப்போ உடனே ஒருத்தர் பார்த்துட்டு, சார்
சார் இங்கே பாருங்க உங்களோட கோல்டுன்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து என்கிட்ட கொடுத்தாரு. அதை எடுத்து நான் போட்டு வந்தேன். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, தாவேக்காவோட கூட்டம் அடுத்தவங்களுக்கு திருடணும், நம்ம கொண்டு போய் இதை வச்சுக்கணும். சத்தியமாக அப்படி கிடையாது. அப்படி பண்ணால் தளபதிக்கு கெட்ட பேர் வந்துடும்ன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மாதிரி பண்ணுற தாவேக்கா கூட்டம் கிடையாது. மேபி எவனா ஒருத்தன் பசங்க யாருன்னா அதை புள்ளிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட புள்ளிங்கோ யாருன்னா வந்திருப்பாங்க, அவங்க கையில் கிடச்சிருந்தா வேணா போயிருக்கோம். பட் கண்டிப்பாக தாவேக்கா ஆட்கள் கையில் கிடச்சிருந்தா அதை கொண்டு போய் நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து, ஐயா இந்த மாதிரி பாருங்க ஐயா எங்ககிட்ட கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் நான் என்ன சொல்றேன்னா, அது கிடைக்குது கிடைக்கல ரெண்டாவது விஷயம். பட் ஆனால் நம்ம ஒருத்தர் மேலே வீணா பழி போடக்கூடாதுன்னு மட்டும் சொல்லிக்கிறானே. நம்ம பொருளை நாம தான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். உண்மையிலேயே அந்த அம்மாவோட செயின் பறி போச்சுன்னு நினச்சி அந்த அம்மா காணொலி அழுது வெளியிடும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் தாலி சரடுனா யோசிச்சு பாருங்க, கண்டிப்பாக 3 சவரமோ இல்லை 5 சவரமோ தான் இருக்கும். கண்டிப்பாக 1 சவரம் கூட வச்சுக்கோங்க பரவாயில்ல. இன்னைக்கு நாளில் 1 சவரன்றது 1 லட்சம் இல்லையா? அடுத்து இன்னொரு இன்சிடென்ட், இந்த திமுகவோட பித்தலாட்டம்னு சொன்னேன் இல்லையா? உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த கேடுகட்ட திமுக, இது விளம்பர மாடல் அரசு, இது கன்றாவியான ஆட்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது வந்து உண்மையிலேயே பொய் கிடையாதுங்க, உண்மையான விஷயம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்ன வேலை பார்த்துருக்காங்க தெரியுமா? காரைக்குடியில் அங்கே இதுக்கு முன்னாடி ஜெயிச்சது யார் அப்படின்னாக்கா, காங்கிரஸுடைய முன்னாள் எம்எல்ஏ மான்குடின்றவர் தான் ஜெயிச்சிருக்காரு. இப்போ அவரே தான் போட்டிடுறாப்புல, காங்கிரஸ் அந்த மான்குடி தான் போட்டிடுறாப்புல. உண்மையிலேயே மக்கள் காங்கிரஸை விரும்புகிறாங்க, திமுக விரும்புகிறாங்க அப்படின்னாக்கா நியாயமான முறையில் போய் ஓட்டு கேட்கணும். ஆனால் இவனுக்கு என்னென்ன பித்தலாட்டம் பண்ணியிருக்கானுங்க தெரியுமா? இந்த தபால் வாக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது. 90 வயசுக்கு மேலானவங்க, முடியாதவங்க, ஊனமுற்றவர்கள், இவங்கெல்லாம் வந்து ஓட்டு போடணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களால ஓட்டு போட முடியாது. அந்த மாதிரியான ஆட்களுக்கு தபால் வாக்குன்னு ஒன்று இருக்கும். அந்த தபால் வாக்கு எப்படின்னாக்கா, வாக்கு சேகரிக்கிற நபர் வருவார், வீடியோ கவரேஜோட ஒரு போலீஸோட வருவாங்க அந்த இடத்துல. கூட இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய அவங்க உறவினர்கள் யாருமே இருக்கக்கூடாது, எல்லாரும் வெளியில் போயிடணும். ஏன்னா அவர் யாருக்கு ஓட்டு போடுறாருன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அவர் போடுற ஓட்டு அவராக தான் போடுறாரான்றதுக்காக தான் வீடியோ கவரேஜ். இந்த இவ்வளோ நவீனமான ஒரு கேமரா கொண்டு போகிறாங்க, காவல்துறை கொண்டு போகிறாங்க, எல்லாரையும் கொண்டு போய் கூட இந்த காரைக்குடியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒருத்தர் யாருக்கு போகிறீங்கன்னு ஒரு முதியோர்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் வந்து டாக்டர் பிரபுவுக்கு போட போகிறேன், விசிலுக்கு போட போகிறேன்னு சொன்னதுக்கு, அதெல்லாம் கிடையாது, நீ வந்து கை சின்னத்துக்கு தான் போடணும், கை சின்னம்னா காங்கிரஸ் அதுக்கு தான் போடணும்னு சொல்லிட்டு சொன்னதை அங்கே ஓரமாக இருந்தால் நம்ம பையன் ஒருத்தர் கேட்டான். கேட்டு என்னையா நீங்கள் அவர் பிரபுன்றாரு, நீ கை சின்னத்துக்கு வாங்கின்னு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கையில் ரேகை வச்சு அந்த ரேகையில் அவங்க ஓட்டு வாங்கிட்டு அவங்களே கொண்டு போயிட்டாங்க. இதை கேட்டாக்கா அங்கே காவல்துறை, நீங்கள் பார்த்துருப்பீங்க, முந்தானேற்று நைட்டு ஒரு வீடியோ ஒன்று பயங்கர வைரலாக போச்சு. ஒரு காவலர் வந்து ஒருத்தர் ஃபோனை தட்டி விடுறது, போடா அப்படின்னு சொல்கிறது. அதாவது அவன் வந்து அவனோட உரிமையை கேட்குறான். அவன் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்ற அந்த வீடியோவை எடுக்கல, வெளியில் நின்றுக்கிட்டு என்ன நடக்குச்சு, அந்த போலீஸ்காரர் இந்த அளவுக்கு பண்ணுறாரு, திமுக கிட்ட பணத்தை வாங்கிட்டு பண்ணுறாருன்னு சொல்கிறது, அதை படம் பிடிக்கிறது, அந்த பையனை அடிக்க போகிறாரு. நான் என்ன கேட்குறேன், மான்குடி தான் ஜெயிப்பார், அதாவது காரைக்குடியில் திமுகவை மக்கள் ஆதரிக்கிறாங்க அப்படின்னாக்கா நேர்மையான முறையில் போய் ஓட்டு கேட்க வேண்டியது தானே, எதுக்கு இப்படி பித்தலாட்டம் பண்ணுறது? இப்போ இது ஒன்று மட்டும் இல்லை, காரைக்குடியில் வந்து டாக்டர் பிரபு தான் ஜெயிக்க போறாருன்னு நமக்கு தெரியும். உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, பிரபுன்ற பேரில் 2 சுயேட்சை வேட்பாளர்கள் திமுக காரங்க கொண்டு வந்து நிற்க வச்சிருக்காங்க. இது காரைக்குடியில் மட்டும் இல்லை, ஊர்பட்ட இடங்களில் நம்ம தாவேக்கா, குறிப்பாக தாவேக்கா எங்கெங்கெல்லாம் நிற்கிதோ அந்த பேர்லேயே 2 சுயேட்சை வேட்பாளர், 3 சுயேட்சை வேட்பாளர்களை போட்டு நிற்க வைக்கிறது. மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா சின்னத்தை தாண்டி முதல்ல அவங்க பார்க்கறது என்னன்னாக்கா 1 2 3 4 நம்பர் இருக்கும், அடுத்து பேர் இருக்கும், அப்புறம் தான் சின்னம் இருக்கும் இல்லையா? எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேர் சின்னம் எல்லாத்தையும் பார்த்து அழுத்துவாங்க. எனக்கு தெரிஞ்சு 90% பேரும் சின்னத்தையும் பார்த்து அழுத்துவாங்க. இந்த 10% ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு பார்க்கும்போது தான் பிரபு தான் நம்ம ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு அழுத்திட்டாங்கன்னாக்கா அந்த பிரபு சுயேட்சை பிரபுவாக இருக்கும் இல்லையா? அப்போ சுயேட்சையான ஓட்டு போச்சுன்னா என்ன ஆகும்னாக்கா, நம்ம நார்மலாக போட வேண்டிய பிரபுக்கு ஓட்டு குறையும், திமுக ஓட்டு திமுக விழுந்துடும். ஏன்னா திமுக ஆட்கள் பேரில் வேற யாருமே வந்து மனு தாக்கல் பண்ணல இல்லையா? அதனால இந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த திமுக கையாளுறானுங்க. எவ்வளவு கேடு கட்டி இறங்கிட்டானுங்க பாருங்களேன் இவனுங்க. இல்லை இந்த அளவுக்கு ஒரு தோல்வி பயம் இருந்தால் பனையூரில் எங்கள் தளபதியை வெயிட் பண்ண சொல்லி அவர் காலில் ஒட்டுமொத்த குடும்பமும், அப்பாவும் மகன் பேரன் எல்லாரும் போய் காலில் விழுந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு ஐயான்னு சொல்லிட்டு போயிடலாமே. நீங்க எதுக்கு இப்படி கீழ்த்தரமான வேலை பாக்குறீங்க? என்ன மேல வைக்கிறீங்க? இல்ல ஆளு நான் பேசினாங்க, எது மேல வைக்கிறீங்க? எது மேல வைக்கிறீங்க? இருங்க வராங்க பேசினாருங்க. காரைக்குடியில் தபால் வாக்கில் குளறுபடி நடைபெற்றதாக கூறி தாவேக வேட்பாளர் பிரபு தனது ஆதரவாளர்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டார். 90 வயதான ராஜாமணி மற்றும் அவரது மனைவியிடம் தபால் வாக்கு சேகரிக்க சென்ற அலுவலர்கள் அவர்களது விருப்பத்துக்கு மாறாக கை சின்னத்தில் வாக்களித்ததாக கூறப்படுகிறது. இப்ப நம்ம பிரபு அவர்கள் ஸ்பாட்டுக்கே வந்துட்டாப்ல, வந்துட்டு விடமாட்டேன் நானு வர சொல்லு. இப்ப அதாவது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தேர்தல் அதிகாரியும் அங்க இருக்காரு, தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரி ஒருத்தர் இருக்காரு, அவர் முன்னிலையிலே இந்த பிரச்சனை நடக்குது. இவர் கொண்டு போய் மனு கொடுக்க டாக்டர் பிரபு
அவங்க தலைமையில் ஒரு டீம் போய் மனு கொடுக்குறாங்க, கொடுத்தா அதை வாங்க மாட்டேங்கிறாங்க. உடனே சாலை மறியலில் இறங்கிட்டாங்க இவங்க. ஏன்னா நாங்கள் ஒரு விஷயத்தை முறையாக கேட்குறோம். ஏன்னா நாங்கள் போய் யாரையும் ஏமாற்றணும், நாங்கள் போய் யாரையும் பிடிச்சிட்டு வரணும், எங்களுக்கு இதை பண்ணோம் அதை பண்ணணும்னு சத்தியமாக நாங்கள் யாரையுமே சொல்லலை. ஆனால் இந்த இடத்துல எங்களுக்கு விழ வேண்டிய ஓட்டை இந்த மாதிரி கை சின்னத்துக்கு போடுன்னு மாற்றிட்டு போனால் அது எப்பறம் நாங்கள் சும்மா விடுவோம்னு சொல்லிட்டு சாலை மறியலில் இறங்கிட்டாங்க. நீங்கள் இன்னொரு விஷயம் நல்லா பாருங்கள், இந்த மஞ்சப்பொடி மாமா பையில ஏன் நம்ம செருப்பு கழட்டி அப்பப்போ அடிக்கிறோம் தெரியுமா? நம்ம தொடர்ச்சியாக திமுக காரங்க எந்தெந்த பிரச்சனைலாம் மாற்றாங்களோ உடனே அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு வந்துருவான். இப்போ அப்படிதான் கிருஷ்ணகிரியில் 2 வயசு குழந்தைய வந்து திமுக காரன் ஒருத்தர் நிர்வாகி ஒருத்தர் வந்து கெடுத்து கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். நம்ம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கைதும் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு வந்து என்ன மாதிரி முட்டு கொடுத்தான்றது நமக்கே தெரியும். அவனை காரி மூஞ்சில் அவனுக்கு ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தைய திமுக நிர்வாகி இப்படி பண்ணாலும் அப்போ எப்படி தான் முட்டு கொடுப்பானான்னு கேட்குற அளவுக்கு நமக்கு தோணுச்சுன்னா பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு முட்டு கொடுத்து வச்சான். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்கப்பட்டு திமுகவை சார்ந்த கிளை செயலாளர் பெரியநாயகம், அஞ்சட்டி பக்கத்துல கோம்பைக்காடு அப்படிங்கிற பகுதி, அந்த கோம்பைக்காட்டை சார்ந்த கிளை செயலாளர் பெரியநாயகம் கைது செய்யப்படுகிறார் போக்சோ வழக்குல. என்ன விசாரிச்சு பார்த்தா ஒரு 2 வயது குழந்தை பிக்ஸ் வந்துருது, வெட்டி வெட்டி இருக்குது. உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அந்த குழந்தையை கொண்டு போறாங்க. அரசு மருத்துவமனையில் அந்த குழந்தை சிகிச்சை பலந்து இறந்து போகுது. இப்ப அதே மாதிரி நேத்து என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முந்தா நேத்து இந்த பிரச்சனை நடக்குது. எப்படி இந்த காரைக்குடியில போயிட்டு திமுகவுக்கு, அதாவது இந்த காங்கிரஸ்க்கு பாத்தீங்கன்னா 2 பேரும் கூட்டணியில் இருக்காங்க தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த கை சின்னத்துல போயிட்டு ஓட்டு வாங்குறாங்க, இதுவே காரைக்குடியில வந்து ஒரு இதுவாயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே டாக்டர் பிரபு மேல ஒரு அவதூறு கிளப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பிரபு வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போறாரு, சாலை மறியெல்லாம் பண்றாரு. எங்களுக்கு விழ வேண்டிய ஓட்டை நீங்க வாங்கிட்டு போறீங்கன்னு சாலை மறியல் பண்ண அங்க இருக்க மக்கள் நினைப்பாங்க, ஆமாப்பா இவருக்கு விழ வேண்டிய ஓட்டை இந்த மாதிரி திமுக காரங்க பண்றாங்கப்பா, விடக்கூடாதுப்பா, நாம வந்து இனிமேல் காங்கிரஸ் வேணா எதுவும் வேணாம்பா, நம்ம பிரபுக்கு போட்டுருவோம்னு சொல்லிட்டு போறோம்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஏஐல ஒரு ஆடியோ எடுத்து வெளியிடுறான். அது என்ன ஆடியோனாக்கா, அதாவது நம்ம பிரபு வந்து சுயேட்சை வேட்பாளர்களை மிரட்டுற மாதிரி ஒரு ஆடியோ எடுத்து வெளியிடுறான். அது ஏஐன்னு கூட நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம்னு நினைச்சிட்டு பச்சையா எடுத்து வெளியிடுறான். இல்ல எல்லாருமே இவங்க அண்ணன் மாதிரி தற்கொலை நினைச்சாங்கன்னு தெரியல. அதாவது அவங்க அண்ணன் பேசுவான் இல்லையா, ஊர்பட்ட கதை ஓலா கதையா ஓட்டுவான் இல்லையா, அந்த கதைகளை காது கொடுத்து கேட்கறதாங்கன்னா தம்பிகளா நாங்க அந்த மாதிரி தற்கொலைகளா நாங்க இவர் சொல்ற விஷயத்தை இவர் ஏஐல ஒரு ஆடியோ தூக்கி போட்டாருனாக்கா ஆமாங்க ஆமாங்க பிரபு கேட்டவருங்க நாங்க நம்பிடுவோமா? நாங்க டேய் அவர் சும்மா போய் நிலையாக ஓட்டு விழுண்டா அவருக்கு. இன்னும் நீங்க இந்த மாதிரி பித்தலாட்டெல்லாம் பண்ணீங்கன்னாக்கா பாத்ரா அங்க நிக்கிற காங்கிரஸே டெபாசிட் போயிட போற அந்த அளவுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா. என்னமோ இந்த மஞ்சப்பொடி மாமா பையலுக்கு துட்டு கொடுத்தா அவன் வந்து காரைக்குடி பிரபுவை முட்டு கொடுத்து ஏதாவது ஒன்று பண்ணி அவருக்கு அவதூறு கிளப்பிடுவான்னு இவனுக்கு பண்றானுங்க. ஆனா இவனுங்க பண்ற எல்லாமே அவருக்கு ஒரு மைலேஜ் தானே தவிர அது கண்டிப்பா அவருக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தவே படுத்தாது. ஏன்னா அந்த மக்கள் எல்லாருக்குமே உணர்வாக இருக்கார் அவர். அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா போய் களத்துல நிக்கிறார். அந்த மக்கள் எல்லாருமே தான் வீட்டில் ஒருத்தராக காரைக்குடி பிரபு பார்க்குறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக காரைக்குடியில் இந்த வேலையை இறங்கி பார்க்குறானுங்க. ஏன்னா கன்ஃபார்மாக காரைக்குடியை எழுதிருங்க, தாவேக்கா பேரில் எழுதுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு காரைக்குடியில் கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காப்புல. எங்கள் காரைக்குடியில் பிரபு ஜெயிச்சிட்டா சீமானுக்கும் கெட்ட பேர் அப்படின்ற அந்த ஒரே கல்ல 2 மாங்கான்னு கண்ணா லட்டு தின்ன ஆசையா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி எங்கள் காரைக்குடியில் பிரபு ஜெயிச்சிட்டா சீமானுக்கும் கெட்ட பேருன்னு சொல்லிட்டு திமுக கிட்ட பணத்தை வாங்கிட்டு காரைக்குடி பிரபு மேலே இல்லாத அவதூறு கலப்புறா இந்த மஞ்சப்பொடி மாமா பையன். வந்து நம்ம இந்த சுயேட்சையா நம்ம வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கேன். ஆமா சார், அது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பா இருக்கு வேலை பார்க்குற டாக்டர் விஜய் கட்சிக்கு. சரி சார், அது என்ன பண்ணி கொடுக்குற மாதிரி தான் கொஞ்சம் பண்ணி கொடுத்தா நாங்கள் உள்ள ஓட்டுகளை வாங்கி தந்துடலாம். இது பத்தாயிரத்துக்கு திமுக காரன் இன்னொரு வேலை பண்ணியிருக்கான். அது என்னன்னாக்கா திட்டக்குடியில் போயிட்டு, அது திட்டக்குடி கிடையாது ஊரில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே போயிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த தபால் வாக்கு வாங்குறாங்க இல்லையா, தபால் வாக்கு வாங்குற இடத்துல போயிட்டு அப்போ அந்த ஸ்பாட்டில் 1000 ரூபாய் கையில் கொடுத்து போட்டுருங்க, இவங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க, இவங்களுக்கு ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்லிட்டு காசை கொடுத்து ஓட்டு வாங்குறது. அதை ஒருத்தர் படமே பிடிச்சிட்டாப்புல. ஏண்டா இந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து போய் கிடக்குது, எல்லார் கையிலையும் ஃபோனு, எல்லாரும் வீட்டு வாசலில் சிசிடிவி கேமரா இருக்குது. அப்படி இருந்து ஒரு அம்மா கையில் 1000 ரூபாய் காசை கொடுத்துட்டு போட்டுருமா திமுக ஓட்டு அப்படிங்கிறனாக்கா எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது, எங்களுக்கு நடுவரல் நக்கி மாதிரி தெரியுது எங்களை பார்த்தா. காசு யாரு கொடுத்தா? திரும்ப இங்க பெட்டி எடுத்துவோமா, திரும்ப நாங்க போடுவோம் ஓட்டு. காசை கொடு. ஏன் காசை கொடுத்து ஏன் ஓட்டு கேக்குறீங்க? சோசியல் மீடியால போட்டு தேர்தல் கூட கையில கொடுத்த ஓட்டு போடுறாங்கப்பா. வயசானவங்களுக்கு ஓட்டு கேக்குறீங்களா? அங்க போய் எடு, வீடு அங்க போய் எடு. அங்கதான் காசு எடுக்குது. அதான் கேட்கறேன் திட்டக்கடிக்கே இப்ப மாத்தணும் எலெக்ஷனையே. எப்படி வயசானவங்களை வந்து எப்படி எடுப்பீங்க? இந்த மாதிரி காசை கையில கொடுத்து எல்லாத்தையும் கவர் பண்ணு. இல்ல காசை கையில கொடுத்து எப்படி ஓட்டு வாங்குவீங்க? இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன், டெக்னாலஜி இந்த அளவுக்கு வளர்ந்துடுச்சு. இப்பவே இந்த அளவுக்கு திமுக காரனுங்க பண்றாங்கன்னா நம்ம தாத்தா காலத்துல என்னென்ன பண்ணிருப்பான். எம்ஜிஆர், கேப்டன் விஜயகாந்த் இவங்க எல்லாம் எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி வந்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. நீங்க இன்னைக்கு மக்கள் இந்த அளவுக்கு கேள்வி கேட்கறாங்கல்ல, இதுக்கே மக்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். இந்த அளவுக்கு கேள்வி கேட்கும் போதே இவனுங்க கருணாநிதித்தனம் பண்றானுங்கனாக்கா நம்ம தாத்தா காலத்துல யோசிச்சு பாருங்களேன். இன்னொரு கொடூரமான சம்பவம் ஒண்ணு உண்மையிலேயே சொல்றதுக்கே எனக்கே கஷ்டமா இருக்கு. திமுகவை சேர்ந்த ஒரு பொறுக்கி
நாய் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி பக்கத்தில் இருக்க ஒரு ஊரில் போயிட்டு இந்த 8000 ரூபாய் கூப்பன், ஆக்சுவலாக அந்த 8000 ரூபாய் கூப்பன்றது சட்டப்படி தவிர அதை கொடுக்கக்கூடாது, தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுக்கணும், ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறதுன்றது வேற. கூப்பனை இப்பயே நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கூப்பன் கொடுக்க போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரேஷன் கார்டை ஃபோட்டோ எடுத்துக்கிறது, என்னென்ன ஆவணங்கள் வாங்க முடியுமோ வாங்கிட்டு அவங்கள மிரட்டிட்டு அந்த கூப்பனை கொடுத்துட்டு வந்துடுறது. கொடுத்துட்டு நீங்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடணும், ஓட்டு போடலாம் பார்த்துக்கோங்க, இந்த 8000 ரூபாய் கூப்பன் வந்து ஸ்டாலின் முதலமைச்சரானா தான் கிடைக்கும், எல்லாம் கிடைக்காது பார்த்துக்கோ. அதுவும் இல்லாமல் இப்போ 8000 ரூபாய், அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு 2000 ரூபாய் கொடுப்பார், மொத்தம் 10000 ரூபாய் அப்படின்னு சொல்லி மக்களை இன்னும் பிரெயின் வாஷ் பண்றாங்க. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க, எப்படி ரொம்ப தெளிவா இருக்காங்க. டேய் இது ஸ்கேம், 1 நம்பர் ஸ்கேம், இது யாரும் நம்பாதீங்கன்னு மக்கள் எடுத்து அடிக்கிறாங்க. இந்த கூப்பன் வந்து பொய்யான கூப்பன், இதை நம்பி யாரும் ஓட்டு போடாதீங்க, நம்மளை ஏமாத்துறதுக்காக இந்த கூப்பனை கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த அளவுக்கு இவனுங்க ஸ்கேம் பண்றானுங்கல்ல, இந்த ஸ்கேம் ஒரு படி மேல போய் ஒருத்தர் உயிரை காவு வாங்கியிருக்கு. அதாவது இந்த திருச்சி பக்கத்துல ஒரு கிராமம் சொன்ன இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு வீடு வீடா இல்லத்தரசிகளுக்கு 8000 கூப்பன் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு அம்மா மட்டும் பார்த்துட்டு இதுக்கு கொடுத்தாலும் ஒண்ணுதான் கொடுக்கலாம், தாவேக்காக்கு தான் ஓட போகுது. இப்போ நம்மளெல்லாம் பார்த்தா தெரியும் இல்லையா, இவன் தாவேக்காக்கு தான் ஓட்டு போடுவான், இவங்களாம் இதுக்கு நான் காசு கொடுக்கணும், காசு என்னமோ இவங்க ரொம்ப கலைஞர் வீட்டு காசு எடுத்து கொடுக்குற மாதிரி, ஸ்டாலின் வீட்டு பீரோல இருந்து காசு எடுத்து தர மாதிரி, துர்காமா வீட்டுல இருந்து நகையை வச்சு கொண்டு வர மாதிரி இவனுக்கு என்னமோ சீனம் போடுவானே. இவனுங்க என் வீட்டு காசை எடுத்து கஜானால வச்சுட்டு இப்போ எனக்கு கொடுக்க போற நாயே அதை கொடுக்கறதுக்கு பார்த்தாங்க நீ தாவேக்காரன், உனக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டு ஒரு அம்மா கிட்ட போயிட்டு கொடுக்க முடியாது. அந்த அம்மா கேட்டிருக்காங்க, எல்லாருக்கும் கொடுக்குற, எனக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேன், நீ கொடுக்குறது உன் வீட்டு காசாது, என் வீட்டு காசு எடுத்து எனக்கு கொடுக்க போறேன், நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் எனக்கு நீ கொடுத்தா அவனை குடுறான்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் அசிங்கமா தகாத முறையில் பச்சையா கேட்டு அந்த அசிங்கம் தாங்க முடியாம தூக்கு மாட்டி தொங்கியிருக்காங்க. ஒரு பெண்மணி ஒருத்தங்க கேட்கும் போதே கஷ்டமா இருக்கு. இவனுங்க கொடுக்குற 8000 ரூபாய் கூப்பன் வந்து எப்படி சொல்றது, இவனுங்க கொடுக்குற இந்த 8000 ரூபாய் கூப்பன்றது ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு சமம். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது எப்படி சொல்றது, ஒரு காமெடியில் வரல, அதுல ஒண்ணு இல்ல கசக்கீழே போட்டுருவாங்க. அந்த மாதிரி இந்த 8000 ரூபாய் கூப்பன்றது ஒரு புருடா கதைன்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியல. அந்த 8000 ரூபாய் கூப்பனை எடுத்துட்டு நீ ஏதோ ஒரு ஷோரூமுக்கு போயேன், அங்க போனதுக்கு அப்புறம் இதுல வெறும் 6000 ரூபாய் தான் வரும், அதுல 3000 ரூபாய் டாக்ஸ் பிடிச்சிப்போம், என்னென்ன பண்ண போறானுங்க நீங்க வேணா பாருங்க. நீங்க அவனுக்கு ஜெயிச்சானுங்கன்னா, ஜெயிக்க வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இருந்தாலும் சொல்றேன் இதை யாரும் மக்களே நம்பல, வேற மேட்ரு. ஆனா இதை ஒரு கூப்பன், இந்த கூப்பனை வந்து தாவேக்காவுடைய பெண்ணுக்கு, அந்த பொண்ணு தாவேக்கா பெண்ணான்னு தெரியல, ஆனா ஏதோ ஒன்று கேட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தகாத வார்த்தையில பேசி அந்த திமுகவுடைய ஆள் ஒருத்தன், பொறுக்கி நாய் ஒருத்தன் அசிங்கமா பேசி ஒரு பெண்ணை கேவலமா பேசி உனக்கு எங்க இருந்துங்க மனசு வருது உனக்கு. தொடர்ச்சியாக அமைச்சர் பொன்முடியிலேருந்து எடுத்துக்கோங்களேன், இந்த பொறுக்கி பொன்ராஜ் வரைக்கும் எல்லாருமே பெண்களை கேவலமா பேசுறது, இழிவா பேசுறது. அதுதான் நான் கேட்கறேன், எதுக்குடா இந்த திமுக இன்னும் ஒரு பெண்களை மதிக்க தெரியல? 75 வருஷம் கட்சின்றானுங்க, ஒரு பெண்களை மதிக்க தெரியல, என்ன மைத்துக்கடா இவனுங்க ஆட்சின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்குறோம். நம்ம இப்போ அந்த பெண்மணியை அசிங்கமா கேட்டு அந்த பெண்மணி உலகத்தை விட்டே போயிட்டாங்க. கேவலம் இந்த 8000 ரூபாய் கூப்பனுக்கு இல்ல, இவனுங்க இன்னும் ஆட்சிக்கே வரல, வரதுக்கு முன்னாடி இத்தனை உயிரை காவு வாங்குறானுங்க, இவ்வளவு பித்தலாட்டம் பண்றானுங்க, இன்னும் ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்தா என்னென்ன பண்ணுவானுங்கன்றத மக்கள் நீங்க புரிஞ்சுக்கோங்க. கூப்பன் என்ற பெயரில் வழக்கம் போல் ஏமாற்று வேளையில் இறங்கி இருக்கிறது திமுக. வாங்க சென்ற பெண்ணை தங்களுக்கே உரிய பாணியில் தகாத வார்த்தையில் திட்டி தற்கொலைக்கு தள்ளி இருக்கிறது. அப்பெண்ணின் உயிரும் போய்விட்டது. இது போன்ற ஏமாற்று கூப்பனை உங்கள் தொகுதியிலும் ஊபிசுகள் கொண்டு வருவார்கள், சிக்கி விடாதீர்கள் மக்களே. இன்னொரு கொடூர சம்பவம் ஒண்ணு, அது உண்மையிலேயே டேய், அதாவது எனக்கு நாளைக்கு நான் சாவுறேன்னா கூட என்னோட சாவு வந்து ஒரு நியாயமா இருக்கணும்டா, அதாவது இதுக்காக தான் இவன் செத்தான்ற ஒரு இது இருக்கணும்டா. ஆனா என்னன்னே தெரியாத, காரணமே தெரியாம நான் எப்படா சாவுறது அப்படிங்கிற மாதிரி உண்மையிலேயே அந்த சம்பவங்கள்லாம் வந்து திமுக ஆட்சியில் நிறைய நடக்கும். ஒருத்தன் சும்மா ட்ரெயின்ல போயிட்டு இருப்பான், அவனை ஒரு 4 பேர் போதையை போட்டு வெட்டுற காட்சிகளா இருக்கட்டும், சும்மா ஒரு பொண்ணு நடந்து போயிருக்கும், அதை ஒரு 7 வயசு பொண்ணா இருக்கட்டும் கடத்திட்டு போறதா இருக்கட்டும், 2 வயசு குழந்தை பேம்பர்ஸ் போட்டு இருக்கும், அதை கடத்திட்டு போய் கெடுக்கதா இருக்கட்டும், இதெல்லாம் திமுக ஆட்சியில் திமுக காரணங்க சல்லீஸா பண்ற விஷயம். அப்படி பார்த்தீங்கன்னா திருவள்ளூர்ல ஒரு மாணவி ஒருத்தங்க வந்து எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சுட்டு இருந்த மாணவியை ஒரு 3 பேர் காம்பவுண்ட் சுவர் எகிரி குதிச்சு வீடு ஏறி போய் படிச்சுட்டு இருக்க மாணவியை வெட்டுறானுங்க. எதுக்கு வெட்டுறானுங்க என்னன்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு தலையில வெட்டு கையில வெட்டு துடிக்க அந்த பொண்ணை கொண்டு போயிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. எல்லாம் அதில் ஒருத்தனை மட்டும் பிடிச்சிருக்காங்க, 2 பேர் ஓட்டாங்க. அந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா கஞ்சா போதையில் இருந்திருக்கானுங்க. கஞ்சா புழக்கம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குன்றதுக்கு இந்த ஒரு சான்றே இதுவானது. இப்போ என்னன்னா அந்த பொண்ணை வெட்டினாங்கல்ல, என்ன காரணத்துக்காக வெட்டானுங்க, முன்பகை இருக்கா இல்லை அந்த பொண்ணு ஏதாவது காதலிக்க மறுத்துருச்சா எதுவுமே தெரியாதுங்க. சும்மா அதாவது போதையை போட்டோம், எகிரி குதி, யார் வீட்டில் இருப்பா உடனே போ வெட்டு, அவ்வளோதான். கஞ்சா போதையில் ஒருத்தனை பிடிச்சி அடிக்கிறாங்க, அவனுக்கு ஒன்றுமே தெரியல, அவனுக்கு அவன் பாட்டு தலை மேலேயும் கிழியும் ஆடின்னு இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு கஞ்சா போதை, கஞ்சா புழக்கம் தமிழ்நாட்டில் எப்படி வருது? நீங்கள் அமைச்சரை போய் கேட்டீங்க, சுகாதாரத்துறை அமைச்சரை கேட்டீங்கன்னா
அப்படின்னாக்கா ஜீரோ கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அரசு மருத்துவமனையில் ஸ்டான்லி மருத்துவமனை வாசல்லையே வந்து கஞ்சா செடியை உரம் போட்டு வளர்ப்பாங்க இவங்க. கஞ்சா போதை ஆசாமிகளால் வீட்டில் படித்துக் கொண்டிருந்த கல்லூரி மாணவி வெட்டி வீசப்பட்டுள்ளார். கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கும் அந்த இஸ்லாமிய மாணவி செமஸ்டர் தேர்வுக்காக வீட்டில் படித்துக் கொண்டிருந்துள்ளார். அப்போது கஞ்சா போதையில் 3 இளைஞர்கள் வீட்டிற்குள் புகுந்து அந்த இஸ்லாமிய மாணவியிடம் அத்துமீறி உள்ளனர். அந்த மாணவி கூச்சலிட்டதால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் மாணவியை மிக கொடூரமாக கொலைவெறியுடன் வெட்டி வீழ்த்தி உள்ளது. எந்த அளவுக்கு ஒரு கேவலம் பாருங்களேன். அந்த பொண்ணு ரோட்ல நடந்து போயிருந்துச்சு, அதை தூக்கிட்டு போய் இவனுக்கு கெடுக்க பார்த்தானுங்க. அந்த பொண்ணு ரோட்ல போயிட்டு ஏதோ ஒரு காதல் விரத்தியில அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிட்டானுங்க அப்படின்னு சொன்னா கூட நியாயம் இருக்கு. எக்ஸாமுக்கு உட்காந்து படிச்சுட்டு இருந்தாரா வீட்டுக்குள்ள, அதுவும் வீட்டுக்குள்ள உட்காந்து படிச்ச பொண்ணை நீங்க மாடி ஏறி போய் வெட்டுறீங்க அப்படின்னாக்கா எவ்வளவு தைரியம் இருக்கு இந்த நாய்களுக்கு. 10:30 மணிக்கு இருக்கும் சார் நைட்டு. சரிங்களா, நேற்று பாத்தீங்கன்னா 3 பேர் வந்து கத்தியோட பாத்தீங்கன்னா மொட்டை மாடில ஏறி அங்க ஒரு பொண்ணு வந்து படிச்சுட்டு இருக்கு. அந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு, 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட், 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட். இருந்தாலும் பாத்தீங்கன்னா 3 பேர் ஏறி என்ன பிரச்சனை விஷயம் தெரியல. கரெக்டா வந்து மண்டையில ஒரு 4 இடத்துல வெட்டிருக்காங்க, கையும் உடஞ்சிருக்கு, வெட்டிருக்காங்க. அது 2 பேர் தப்பிச்சு வந்து ஓட்டாங்க. ஒருத்த மட்டும் நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டான். அதை வந்து பிடிச்சி போலீஸ்ல சப்மிட் பண்ணிருக்கோம். இது வந்து ஃபுல்லா வந்து அந்த பசங்க எல்லாமே கஞ்சா அடிச்சிருக்காங்க. அந்த பையன் மாட்டிருக்கான் இல்லையா, அவன் பாக்கெட்லயே வந்து கஞ்சா இருந்திருக்கு. இல்ல இதைத்தான் நான் சொல்ல வரேன். திமுக ஆட்சி முடிய போது, இன்னும் திமுக ஆட்சிக்கு வரல, அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இவங்க உள்ள விட்ட கஞ்சா இந்த அளவுக்கு வேலை பார்க்குது அப்படின்னாக்கா இன்னும் இந்த திமுக காரங்களா 5 வருஷத்தை நீங்க உள்ள விட்டீங்கன்னாக்கா எவ்வளவு கஞ்சா போட்டல உள்ள விடுவாங்கன்றத மக்கள் நீங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் பார்க்கும்படி பண்ணுங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இது எல்லாம் பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா நீங்க எல்லாம் பார்த்து நீங்க ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க பார்த்த விஷயத்த 4 பேருக்கு ஷேர் பண்ணுவீங்கன்றதா தான் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்து பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கீழே வந்து ஹைப் அப்படின்னு இருக்கும், அந்த ஹைப்பை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா இன்னும் நிறைய பேருக்கு இந்த யூடியூபே சஜஸ்ட் பண்ணும் இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் ஷேர் பண்ணுங்க, ஹைப்பும் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு செஞ்சு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். கண்டிப்பா இந்த திமுகவோட ஆட்சிக்கு ஒரு முடிவு காலம் பிறக்கும். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.